இந்த வீடியோவில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு வீட்டில் எப்படி பிஸ்கெட் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே அரை கப் சர்க்கரை, அரை கப் நெய், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட். இந்த சாக்லேட் சிப்ஸ் ஆப்ஷனல் தான். இது வேணும்னா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த சர்க்கரையை சேர்த்து ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச நெய்யை சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி விடுங்க. நெய்யை நல்லா பீட் பண்ணி விடும்போது தான் நம்மளோட பிஸ்கெட் நல்லா சாஃப்டாக வரும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரை பவுடரையும் சேர்த்து இது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விடுங்க. கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி கரைச்சி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவை இதில் சேர்க்க போகிறோம். ஒரு கப் கோதுமை மாவையும் இதில் சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அழுத்தம் கொடுக்காம லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. நான் பால் எதுவும் சேர்க்கலை. எனக்கு இந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய் தடவி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் இல்லைனா ஒரு குட்டி பவுலை இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம மாவை உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இந்த மாதிரி செஞ்சு நெய் தடவின பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை குக்கரில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 18லேருந்து 20 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பிஸ்கெட் ரெடி. இப்போ இதை குக்கர்லேருந்து கீழே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போது நம்மளோட பிஸ்கெட் ஆறிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் நம்மளோட பிஸ்கெட் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.